ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். சுரைக்காய் சட்னி தாங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா செவந்து வறுந்து வரணும். காந்திடக்கூடாது. நல்லா செவந்து வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே கடாயிலே நான் நெக்ஸ்ட்டு எதுவும் எண்ணெய் விடலை. ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கும் போதே நம்ம சுரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுரைக்காய் பிஞ்சு சுரைக்காயை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சுரைக்காயில் கால்வாசி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சாலே ஒரு 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வதங்குற வரைக்கும் தக்காளி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். முக்கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வறண்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சட்னிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து இதில் போட்டிருந்தேன். இது நம்மளும் சட்னி ரெடி ஆகிடுச்சு. உப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டான இட்லியோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சுரைக்காயில் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.